ஒரு சில வீடுகளில் பாருங்கள், இந்த வசிய பொருத்தம் இருக்கவங்க ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும். அவர்களுக்கும் கருத்து வேறுபாடெல்லாம் வரும், சண்டையும் வந்துடும். ஆனால் பிரிய மாட்டாங்க. ஆனால் வசிய பொருத்தம் இருக்காது. சில பேருக்கு கிரக நிலைகள் சிறப்பாக இருக்காது. ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரும், சண்டையும் வரும். வீட்டில் கணவன் மனைவி பிரிந்து அடிக்கடி மனைவி வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த நிலைப்பாடுகளும் நம்ம பார்க்கணும். அதனால் ஒரு வசிய பொருத்தத்தை மட்டும் நம்ம பார்த்து திருமணம் பண்ணக்கூடாது. ஜாதக கிரக நிலைகள், திசா புத்திகள், 10 பொருத்தங்கள், அதாவது நட்சத்திரப்படி பொருத்தம் நீங்கள் சொன்னலாம் வந்துடுச்சு அப்படின்னு திருமணம் பண்ணக்கூடாது. கிரக நிலைகளும் ஜாதக ரீதியான திசா புத்தி பலனையும் நம்ம பார்த்து தான் பண்ணணும். இப்போ ஒரு சில வீடுகளில் ஒரு கூலி தொழிலாளி இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் மனைவியை திடீர்னு அவங்களாம் அடிச்சிடுவாங்க, வீட்டில் சண்டை போடுவாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒற்றுமையாக வேலைக்கு போவாங்க, ஒரு கோயிலுக்கு போவாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரே குழப்பமாக இருக்கும். நேற்று நைட்டு தான் இவ்வளோ சண்டை நடந்தது, எப்படி இவ்வளோ ஒற்றுமையாக போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுதான் யோனி பொருத்தம் அப்படிங்கிறது. இந்த யோனி பொருத்தம் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை வராது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு வராது. பொருத்தம் இருக்குது, திருமணம் பண்ணுறாங்க, பிரிஞ்சுட்டாங்க சார்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா அங்கேயும் நான் சொல்கிறேன், பலவிதமான கிரகநிலை ஆய்வு, நட்சத்திரப்படி பொருத்தம், திசாபதிகள் எல்லாமே சரியாக இருக்கணும். ஒரு பொருத்தத்தை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது.